ரிசப்ஷன் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் பற்றி தான் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம 12th லெசன் நம்பர் 2 இல்லஸ்ட்ரேஷன் 3 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ். இந்த மாதிரி கோடு போட்டு அது உள்ள நம்பர் எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கேல்குலேஷன் பார்ட் ரொம்ப சீக்கிரமாகவே முடியும். நீங்கள் பின்னாடி திருப்பி கேல்குலேஷன் ஷீட்டில் ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்காது. ஸோ ஆன்சரை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ், சென்னை ஸ்போர்ட்ஸ் கிளப்போட ரிசப்ஷன் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபார்மேட் எழுதிடலாம். ரிசப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட் இயர் 31st March 2018. ஸோ டெபிட் சைடு ரிசிப்ட்ஸ் பெறுதல்கள், கிரெடிட் சைடு பேமெண்ட் செலுத்தல்கள். ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, பேங்க் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ரிசிப்ட்ஸில் தான் எழுதுவோம். ஸோ பேலன்ஸ் பார்ட் டவுன் கேஷ் 10,000, பேங்க் 15,000, சேர்த்தா 25,000 நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பெய்டு 5,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு ஒரு பேமெண்ட்டு. தமிழில் வட்டி செலுத்தியது 5,000 ரூபாய். அடுத்து தொலைபேசி கட்டணம், அதாவது டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ், அது 7,000 கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்சஸ்னாலே அது ஒரு பேமெண்ட் தான். அடுத்து அப்கீப் ஆஃப் கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மைதானம் பராமரிக்கிறது. இந்த டோனி படத்தில் டோனி அவங்க அப்பா பார்த்துருக்கீங்களா, அதுதான் அந்த மாதிரி பண்ணுறது தான் மைதானம் பராமரிப்பு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 22,500 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செலவுகள் நம்ம பேமெண்ட் சைடில் அப்கீப் ஆஃப் கிரவுண்ட் 22,500. அடுத்து என்னன்னா ஆயுள் உறுப்பினர் கட்டணம் பெற்றது. இங்கிலீஷில் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு கொடுத்துருக்காங்க. ரிசீவ்டு அப்படின்னாலே அது ஒரு ரெசிப்ட். அந்த 5,500 ரூபாய் நோட் பண்ணிக்கிறோம். அடுத்தது மட்டைகள் மற்றும் பந்துகள் வாங்கி, அதாவது பேட்ஸ் அண்ட் பால் பர்ச்சேஸ் பண்ணாலே அது நமக்கு ஒரு எக்ஸ்பென்ஸை நம்ம அப்படியே பேமெண்ட் சைடில் எழுத போகிறோம். 13,000 எழுதுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசிப்ட். போன சம்பளம் ஒரு இயருக்கு தான் கொடுத்தாங்க, பட் இங்கே 3 வருஷத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். அதனால நம்ம 3 இயருமே இங்கே கணக்கில் எடுக்கணும். ஏன்னா எல்லா கேபிட்டல் ஐட்டம், ரெவன்யூ ஐட்டம் எல்லாமே இங்கே வரதுனால ரிசிப்ட் சைடில் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரிசிப்ட் எழுத போகிறோம். ஸோ டோட்டலாக சப்ஸ்கிரிப்ஷனோட வேல்யூ 74,500. அடுத்த 2 ஐட்டம் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் வழக்கம் போல் பேமெண்ட் சைடில் வந்துடும். அதே நெக்ஸ்ட் இருக்கிற டோர்னமெண்ட் ஃபண்ட் ரெசிப்ட் அவங்களே சொல்லிட்டாங்க ரெசிப்ட்னு, அதை நம்ம ரெசிப்ட் சைடில் நோட் பண்ண போகிறோம். ஃபைனலாக க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பேமெண்ட் சைடில் நோட் பண்ணுவோம். முடியும் போது எவ்வளோ கேஷ் மிச்சம் இருக்குங்கிறத. ஸோ இப்போ கேஷ் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம பேங்க் பேலன்ஸை கண்டுபிடிக்கும். ரெசிப்ட் சைடு இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக நமக்கு 1,20,000 வருது. அப்படியே பேமெண்ட் சைடு இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக 65,000. ஹையஸ்ட் டோட்டலில் 2 பக்கமும் எழுதுறோம். ஸோ டோட்டலாக நம்மக்கிட்ட 1,20,000 வந்திருக்கு. அதில் நம்ம 65,000 செலவு பண்ணது போக பேலன்ஸு 55,000 பேங்க்கில் இருக்குது. ஸோ இதோட இல்லஸ்ட்ரேஷன் 3 முடியுது. எக்ஸசைஸ் சம்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் சாப்டர் இல்லஸ்ட்ரேஷன் 4 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சம்மு கொஞ்சம் லென்த்தியாக போகும் அப்படிங்கிறனால நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே எது ரெசிப்ட்ஸ் எது பேமெண்ட் சொல்லிட்டு பிரித்து வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம சம்மு சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ், பூம்புகார் லிட்ரரி அசோசியேஷன் ப்ரிப்பேர் ரெசிப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெசிப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட் தான் போட போகிறோம். என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ரெசிப்டில் வரும், அதனால் ஆர் போட்டுக்கிறோம். அதே பேங்க் ஓவர் டிராஃப்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சைடில் வந்துடும். நெக்ஸ்ட் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, அது ஒரு செலவு, ஸோ அது ஒரு பேமெண்ட்டு. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பெய்டுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, ஸோ அது ஒரு பேமெண்ட்டு. நெக்ஸ்ட் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்திருக்கோம் அப்படின்னா நமக்கு திரும்ப ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னா ரெசிப்ட்டு. இது பர்ச்சேஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, நம்ம இந்த டீ காஃபி ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம், அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணதுனால அது ஒரு பேமெண்ட்டு. அவுட்ஸ்டாண்டிங் சேலரி வரவே வராது, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. நான் கேஷ் ஐட்டம், அதை அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா என்டோமெண்ட் ஃபண்ட் ரெசிப்ட்னு சொல்லிட்டாங்க, அப்போ அது ரெசிப்ட் சைடில் எழுதிடலாம். லைட்னிங் சார்ஜஸ்னாலே அது ஒரு பேமெண்ட்டு. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுனாலே அது ஒரு ரெசிப்ட். அடுத்து ரிப்பேர்ஸ் அண்ட் ரெனியூவல்ஸ் சொல்லியிருக்காங்க, செலவு பண்ணியிருக்கோம், செலவு பண்ணால் அது ஒரு பேமெண்ட்டு. கன்வேயன்ஸ் பெய்டுனாலே பேமெண்ட் தான். திரும்ப புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா காசு செலவாகும், செலவானால் அது ஒரு பேமெண்ட்டு. நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு, இன்சூரன்ஸ் பே பண்ணியிருக்காங்க, பெய்டுனால அது ஒரு பேமெண்ட்டு. சன்ட்ரி ரெசிப்ட்,
ஏதோ ஒரு வகையில நமக்கு சம்திங் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதான் வந்து சன்ரி ரெசிப்ட் சொல்றாங்க. ரெசிப்ட்ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அது ரெசிப்ட் சைட்ல போடுறோம். கவர்மெண்ட் கிராண்ட் ரெசிப்ட். ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மானியம் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரிசீவ் பண்ணதுனால அது வந்து ஒரு ரெசிப்ட் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சேல் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வித்திருக்கும். ஸோ தட்ஸ் வை நமக்கு வந்து உள்ள வரப்போகுது. அதனால அதுவும் வந்து ஒரு ரெசிப்ட். இருக்காம பாருங்க. கன்ஃப்யூஸ் பண்றதுக்காக குடுத்துருக்காங்க. உணர்ச்சி வசப்பட்டு எடுத்துறாதீங்க. இந்த பாடி சோடாவை அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. அத வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்றாங்க. அது நான் கேஷ் ஐட்டம் உள்ள வரவே வராது. ஃபைனலி கேஷ் அட் பேங்க் குடுத்துட்டாங்க. நம்ம வந்து கேஷ் இன் ஹேண்ட் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் பேமெண்ட் சைடு அதிகமா இருந்தா நம்ம வந்து ரெசிப்ட் சைட்ல பேங்க் ஓவர் டிராஃப்ட்ன்னு சொல்லிட்டு எழுத போறோம். ஸோ யாருன்னு இருக்கும் அதெல்லாம் வந்து அப்படியே ரெசிப்ட் சைட்ல காப்பி பண்ண போறோம். அதே மாதிரி எதெல்லாம் பேமெண்ட் சைட்ல நோட் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் பேமெண்ட் சைட்ல எழுத போறோம். அவங்க கேஷ் அட் பேங்க் எவ்வளோன்னு குடுத்துட்டாங்க. ₹2000. நம்ம வந்து கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்க போறோம். ரெசிப்ட் சைடு இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலா 36,250 வருது. அப்படியே பேமெண்ட் சைடுல இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 32,800 வருது. ஹையஸ்ட் டோட்டலே 2 பக்கமும் எழுதுறோம். ஸோ டோட்டலா நமக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 36,250. அதுல நம்ம பண்ண செலவு பார்த்தீங்கன்னா 32,800 பண்ணது போக அவங்க வந்து பேங்க்ல 2,000 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம கிட்ட கேஷா ₹3,450 பேலன்ஸ் இருக்கு. சாப்டர் 2 illustration நம்பர் 5 தான் பார்க்க போறோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் வேலூர் ரீக்ரியேஷன் கிளப் அவங்களோட ரெசிப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் போட்டுடலாம். ஸோ ரெசிப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட் ஹெட்டிங் எழுதிடலாம். 31 March 2017. டெபிட் சைடு வந்து ரெசிப்ட்ஸ் பெறுதல்கள், கிரெடிட் சைடு வந்து பேமெண்ட்ஸ் செலுத்தல்கள். நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் எது ரெசிப்ட் பேமெண்ட் சொல்லிட்டு பிரிச்சிடலாம். ஸோ தட் நம்ம சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரெசிப்ட் சைட்ல வரும். அதே மாரி ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் குடுத்துருக்காங்க. அதுவுமே ரெசிப்ட் சைட்ல தான் வரும். அடுத்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணா காசு செலவாகும். ஸோ தட் அது பேமெண்ட் சைட்ல வரும். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்ட் அப்படின்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கை விட்டு காசு போயிருக்கு. அதனால அதுவும் ஒரு பேமெண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் ரிசீவ்ட் ஃபார் பெவிலியன். ஸோ பெவிலியன் கட்டுறதுக்காக டொனேஷன் கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள வரதுனால ரெசிப்ட் சைட்ல போடலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா சேல் ஆஃப் ஓல்டு டென்னிஸ் பால்ஸ்லாம் இருக்கு. ஸோ டென்னிஸ் பால் விற்றதுனால நமக்கு வந்து இன்கம் வந்திருக்கும். அதனால அதை வந்து நம்ம ரெசிப்ட் சைடில் போடலாம். நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்போ காசு செலவாயிருக்கும். அதனால அதை நம்ம வந்து பேமெண்ட் சைடில் போடுறோம். நெக்ஸ்ட் வந்து டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பென்சஸ்னாலே அது ஒரு பேமெண்ட் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் ஃப்ரம் என்டர்டைன்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெசிப்ட்னாலே அதை வந்து நம்ம ரெசிப்ட் சைடில் தான் போட போகிறோம். ஸோ ஆர் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ்டு. நம்ம வந்து அட்மிஷன் ஃபீஸ் வாங்கியிருக்கோம். அதனால நமக்கு உள்ள வரதுனால இது வந்து நம்ம ரெசிப்ட் சைடில் போடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபல் டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இது வந்து பேமெண்ட்டு. அடுத்தது என்ன இருக்குன்னா எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி ஷோ. எக்ஸ்பென்சஸ் அப்படின்னாலே அது வந்து ஒரு பேமெண்ட் தான். அடுத்தது பில்லியர்ட் டேபிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். காசு வெளியே போகும். ஸோ தட்ஸ் வை அதுவும் ஒரு பேமெண்ட்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ டென்னிஸ் கோர்ட் கட்டணும் அப்படின்னா காசு செலவாயிருக்கும். அதனால அதுவும் பேமெண்ட் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் ஃப்ரம் சேரிட்டி ஷோ. நம்ம ஏதோ ஒரு சேரிட்டி ஷோ பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து வந்து காசு வந்திருக்கு. அதனால அது வந்து ரெசிப்ட் சைடில் போடுறோம். லாஸ்ட் க்ளோசிங் வந்து கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சைடில் போடுவோம். இப்போ ஃபுல்லாக எது ரெசிப்ட் பேமெண்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ எங்கெல்லாம் ஆர் இருக்கோ அதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்து ரெசிப்ட் சைடில் போட போகிறோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பேமெண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை எடுத்து பேமெண்ட் சைடில் போட போகிறோம். அவ்வளோதான். நம்ம மென்ஷன் பண்ண எல்லா டீட்டெயிலுமே இங்கே எழுதிட்டோம். ரெசிப்ட் சைடு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா டோட்டலாக 48,000 வருது. அப்படியே பேமெண்ட் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 92,000 வருது. அதிகமாக இருக்கிற டோட்டலை டிக் பண்ணிக்கோங்க. அதை நம்ம 2 சைடும் எழுதிடலாம் கீழே. இந்த சம்மில் பார்த்தோன்னா நம்ம செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா 92,000 இருக்குது. பட் நமக்கு வந்திருக்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 48,000 தான் இருக்குது. அப்போ பேலன்ஸ் 44,000 வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இதோட நமக்கு இல்லஸ்ட்ரேஷன் 5 முடியுதுங்க. இவ்வளோ நேரம் நம்ம இல்லஸ்ட்ரேஷனில் இருக்கிற 5 சம் பார்த்தோம். இதே மாதிரி எக்ஸசைஸில் இருக்கிற 5 சம்மும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரெசிப்ட் பேமெண்ட்டுங்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற வரவு செலவு கணக்குமே நம்ம இதே மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாம் ஹாலில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க 5 மார்க் கொஸ்டினில். ஸோ ப்ரிப்பேர் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஈஸியாக வந்து 5 மார்க் எடுத்துலாம். லைனாக எழுதிட்டு வந்து கரெக்டாக கேல்குலேஷன் போட்டணும். இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.